வணக்கம். சோஷியல் மீடியா ரீச் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய டூல்ஸை பற்றி சொல்லிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் நிறைய டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் சோஷியல் மீடியாவில் நம்பர் 1 திகழணும்னா தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ முடிந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் மற்ற நண்பர்கள்ட்ட இதை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அல்லது இதையே ஒரு பிஸ்னஸாக நடத்தணும்னு ஆசைப்பட்டவங்களும் சரி, இதில் நிறைய டூல்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடைபிடிச்சு நீங்கள் நிச்சயமாக நம்பர் 1 திகழலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான டூல் தான் ஹைப்பர் மீடியா லேப். இந்த ஹைப்பர் மீடியா லேப்னா என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்குமே இந்த வீடியோ கிரியேஷன்ஸ் எப்போவுமே பிடிக்கும். இந்த வீடியோ கிரியேஷன் நம்ம வீடியோ மட்டும் பார்க்குறோம். இன்கேஸ் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா அது அகைன் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கணும், இல்லை முடிஞ்ச பிறகு வெப்சைட்டில் போகணும். இதெல்லாம் அப்படி தேவையில்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே இன்ட்ராக்ஷனாக மற்ற வீடியோவோ வெப்சைட்டோ அல்லது கால் பண்ணுறதுக்கான கால் டு ஆக்ஷனோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்களே அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வகைகளில் அதை வடிவமைச்சிக்கலாம். இது எல்லா மீடியாலையும் நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஹைப்பர் மீடியா லேப் சொல்லுது. இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை ஆன்லைன்லேயே வீடியோ கொடுக்கலாம். அது என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய தொடர்ந்து வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் வீடியோஸை குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா இந்த ஹைப்பர் மீடியா வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு தரப்போகுது. பட்டன்ஸை அதில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிடலாம். வீடியோ ஓடும்போது சைடில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த லிங்க்குக்கு போயிடும். பாப்அப்ஸு, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்கிறீங்க, அது பக்கத்துலேயே அந்த ப்ராடக்ட் வியூ அப்படின்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் அப்படியே ஸ்க்ரீனில் வந்துடும். அதே மாதிரி லிங்க்ஸு, அதே மாதிரி மற்ற விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவைதோ, அதாவது வியூவர்ஸுக்கு என்ன தேவைப்படுதோ, அவங்க அட்டென்ஷனுக்கு என்ன தேவைப்போ அது எல்லாமே நீங்கள் ஹூக் பண்ணி அழகாக கொண்டு வந்துடலாம். இதனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து 2 வீடியோ தேவை அப்படின்லாம் தேவை, ஒரே சமயத்தில் மாதிரி 2 வீடியோ தேவையில்லை. நீங்கள் இந்த ஹைப்பர் மீடியா லேபில் என்னென்னா உங்களுடைய மாஸ்டர் பீஸ்லேயே அத்தனை வீடியோக்களையும் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எது எப்பப்போ தேவைப்படுதோ நீங்கள் சொல்லும்போது என்னென்ன வருதோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஒரு இன்ட்ராக்டிவ் எலிமெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய தேவைகளை பரிபூர்ணமாக அதில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை ஏற்றிடலாம். உங்களுடைய வீடியோ டூல்ஸ், எடிட்டிங் டூல்ஸை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன மெசேஜை சொல்ல போகிறீங்களோ அது ஈஸியாக கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு சொல்லலாம்ல, அதே டெலிப்ராம்ப்டர் இருக்குது, சைடில் ஓடிட்டே இருக்கும். இப்போ நான் பார்த்துட்டே படிக்கலாம், அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு லைவ்லியாக எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்கலாம். எங்கேயுமே நீங்கள் தடுமாறணும், இல்லை ஒரு பாஸ் கொடுக்கணும், இல்லை கட் பண்ணிட்டு எடுக்கணும்லாம் தேவையே இல்லை. அதுக்கு தான் இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை பற்றி இதில் ஒரு அருமையான வீடியோ கொடுக்கலாம். மக்களுக்கு தேவையான மாதிரியோ, அல்லது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அல்லது உங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, மெயில், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த வீடியோவை நீங்கள் கொடுக்கும்போது மற்ற வீடியோக்குள்ளேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அத்தனை பட்டன்ஸும் அத்தனை லிங்க் இருக்கனால மக்கள் பெரிதும் விரும்பி பார்த்து உடனடியாக அதுக்கான முடிவு எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இன்டகிரேஷன் மேஜிக்னு சொல்லுவோம். மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய இந்த டூல் என்ன வச்சுருக்கீங்க, உங்களுடைய மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இ-காமர்ஸ் சைட் வச்சுருந்தீங்கன்னா அந்த இ-காமர்ஸ் சைட், இது எல்லாமே நீங்கள் வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுதே உங்கள் செல்ஃபாக நீங்கள் கொடுக்கலாம். இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறது மட்டும் இல்லை, பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய டைம் சேவம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கான ரிவ்யூஸையும் நீங்கள் கேட்டு வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் பொழுது அதற்கான அவங்க கேட்குறாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க சாட்டில் வராங்க அப்படின்னா அந்த சாட்டுக்கான பட்டனை அதில் கொடுக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளே நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு ஆன்சரும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய வீடியோ கிரியேஷன் ஜர்னியை உங்கள் ஆடியன்ஸோடு நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி, அதாவது பொதுவாக நிறைய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வீடியோக்கள் மத்தியில் உங்கள் வீடியோ தனித்துவமாக தெரிகிற மாதிரி ஹைப்பர் மீடியா லேப் உங்களுக்கு அருமையாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ட்ரீம் பண்ணுறீங்களோ அது உண்மையாக நடக்கும். உங்களுடைய ஜர்னி வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் கால் டு ஆக்ஷன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் ஒரு லிங்க் கீழே கொடுத்துருவோம். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை அமேசிங் ஃபீச்சர்ஸும் கொடுத்துடலாம். அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன வீடியோ பார்க்க வைக்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க வைக்க போறீங்கன்னா அந்த வீடியோவும் பார்க்க வச்சிடலாம். மொத்தத்தில் இன்ட்ராக்ஷனுக்கு வீடியோ மூலமாக ஒரு முதலிடம் கொடுத்துருக்காங்க ஹைப்பர் மீடியாவில். மொத்தத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பர் மீடியா லேப் அப்படிங்கிறது வீடியோவை கிரியேட் பண்ணி அதில் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி, அவங்க தொடர்ந்து பார்த்து அதில் முடிவெடுக்கிற மாதிரி அத்தனை விஷயங்களும் என்கேஜ் பண்ணி ஒரு முழுமையான என்கேஜிங் வீடியோவாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் ஹைப்பர் மீடியா லேபில். இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது மட்டும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைமை புக் பண்ணிவிட்டு எங்களுடைய ஜூம் கால் மாதிரியே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இந்த டூலை போட்டு அதை நீங்கள் எப்படிங்கிறத ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு பிறகு நாங்கள் சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருக்கோம். மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு முழுமையான நீங்கள் புரிதலோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கும், அதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் இதே மாதிரி பல விதமான புதுமையான டூல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.